ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரீசெண்டாக வெளிவந்த சம்பவம் அத்தியாயம் 1 படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு எப்படி நான் ஒன்னையில சொல்றேன்னு தெரியலங்க. வேணும்னா ஒரே ஒரு சீன் சொல்றேன். இந்த சீனை வச்சு படத்தை பார்க்கணுமா வேணாமான்றதை நீங்க முடிவு பண்ணிருங்க. நம்ம ஹீரோ போலீஸா இருப்பாரு. ஒரு சின்ன சம்பவத்தினால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மர்மமான காட்டுக்கு போவாருங்க. அந்த காட்டுக்குள்ள ஆல்ரெடி இன்னொரு போலீஸ் மாட்டிருப்பாரு. ஹீரோ கையில ஒரு வாக்கி டாக்கி இருக்கும், அந்த ஆள் கையில ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். இப்ப ஆப்போசிட்ல மாட்டிருக்காருல ஒரு போலீஸ், அவருக்கு காலில் அடிபட்டிருக்கான். அவரை காப்பாற்றணும்னு வாக்கி டாக்கின சிக்னல் கொடுத்ததுனாலதான் நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஆள் பேசுறது மே 26, 1994. நம்ம ஹீரோ இப்ப இருக்கிறது 2026. ஆனா இவங்க ரெண்டு பேரும் லைவா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியல? அதே மாதிரிதாங்க அந்த படத்தோட கதையும் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோட டீம் ஒரு டெட் பாடியை பார்த்திருப்பாங்க. அதை ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. ஒரு 3 பேர் உள்ள போயிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபாரன்சிக் கிட்ட இருந்து போன் வரும். இவங்க பார்த்தாங்கல்ல டெட் பாடி, அந்த டெட் பாடி ஹீரோட டீம்ல இப்ப 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆளோடதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆள் இங்க உயிரோட இருக்கான். இப்படிதாங்க இந்த படத்தோட கதையும் இருக்கும். படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் எதுவுமே புரியாது. 20 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கதைக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஆனா என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஓப்பனிங்ல நடந்த சீனுக்கும் இப்ப நடக்கிற சீனுக்கும் ஒரு முடிச்சு போடுவாங்க. அப்படி ஒரு விஷயமா நடக்கும் போதுதான் கதை நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. நீங்க பாக்கறனா இப்பே கூட கட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். இல்ல இந்த நீங்க கதையை கேட்டுட்டு நீங்க படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் குழம்புன மாதிரி உங்களை குழப்பாம இந்த படத்தோட கதையை உங்களுக்கு புரிய வைக்க நான் பாக்குறேன். இந்த வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நைட் நேரத்துல நிறைய பேர் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு வெள்ளைக்கரியும் வருது. வெள்ளைக்கரியை தவிர சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாக்காரங்க. யாரோ 2 பேரை கொன்னு மூட்டையை கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போன பிறகு அந்த வெள்ளைக்கரி இந்த இடத்துல போடுங்கன்னு சொன்னதும் 2 மூட்டையும் கீழே போட்டாங்க. அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்தர், எனக்கு நம்ம இந்த காட்டை பார்த்தா சரியா படல, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வெள்ளைக்கரி கண்டுக்கவே இல்ல. ஒரு மூட்டையை அவுக்க சொல்றா. அதுல பார்த்தா ஒரு இந்தியாக்கார பொண்ணு செத்து கிடக்கு. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்ததும் அந்த வெள்ளைக்கரி டென்ஷன் ஆகுறா. இவளை மட்டும் தூக்கிட்டு வாங்க, இவனை இங்கேயே போடுங்க, சாவுல கூட இவங்க 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்ப மட்டும் தூக்கிட்டு வராங்க. கொண்டு போய் ஒரு பள்ளத்துல போட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தா மூட்டையில இருந்த இன்னொரு படியை காணோம். பயபுல மூட்டையை பிரிச்சுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவன் ஒரு வெள்ளைக்காரங்க. டென்ஷனான அந்த வெள்ளைக்காரி எல்லாரையும் தேட சொல்ல ஒரு கட்டத்துல கரெக்டா அந்த வெள்ளைக்காரிக்கிட்டே மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த வெள்ளைக்காரி, ஏன் என்னை பார்த்து பயப்படுற, என்கிட்ட வா, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். தடவை நீ என்னை பார்க்கும்போது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தல, அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இவன் பயந்துகிட்டு கீழே இருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு அவ பக்கத்துல போக அந்த கட்டையை வயிற்றுல குத்திட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ண படத்தோட டைட்டில் போட்டுறாங்க. இப்ப பிரசன்ட் டேவை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஆளு அதே காட்டுக்குள்ள புதக்குழியில இருந்து கையை தூக்குறான். அதுல இருந்து ஒரு கலையை பிடிச்சு மேலேறி வந்துற இந்த பக்கம் இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவரு போலீஸ் ஆபீசர் போல. காட்டுல வழி தெரியாம அங்க இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி படத்தோட கதை ஒரு 20 நிமிஷத்துக்கு புரியாது. ஆனா நான் யார் யார் எங்க இருந்து வராங்கன்றத காட்டுறேன். அதெல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்னொன்னா கனெக்ட் ஆகும். அப்ப நம்மளுக்கு நல்லாவே புரியும். இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டு ஒருத்தாள் வராருல, இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆளை நம்ம தாடிக்காரன்னு சொல்லிடலாம். கையில ஒரு கல்லோட அங்க இங்கேயுமா அலைஞ்சு மரத்துல ஏதோ குறி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஒரு குரூப் காட்டுல வேட்டையாட வந்திருக்காங்க போல. அதுல ஒரு பொண்ணு ஒரு காட்டு பண்ணியை பார்த்து குறி வைக்க பக்கத்துல இருக்கிறவங்க கிளைய மிதிச்சதுனால அந்த பண்ணி அலாட் ஆகி எஸ்கேப் ஆயிருது. எல்லாரும் இவ்வளவு பிடிச்சி திட்ட, ஆனா பின்பக்கம் ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. அந்த பண்ணியா தான் இருக்குன்னு சொல்லி திடீர்னு அங்க திரும்பி சுட பார்த்தா புதக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தார்ல ஒரு ஆளு, அந்த ஆளு செத்து கிடக்கான். ஆக்சுவலா இவரும் போலீஸ் தான். இவரையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரை பார்த்ததுமே இவங்க எல்லாம் சாக்காகிட்டு நிக்க, அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த காட்டுல ஏதோ வினோதமான சவுண்ட்லாம் கேக்குது. திடீர்னு அந்த காடை இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த காட்டுல இருந்து வர சத்தம் எல்லார் காதையும் பிடிச்சி கிளிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது நின்னு போயிருது. அது நின்னதுமே இந்த கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு போலீஸ் ஓடி வந்தார்ல, அந்த ஆளு அங்கே இங்கே ஓடி ஒரு வழியா ரோட்டு பக்கம் வர எதிர்த்தாப்புல இந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடுறாப்ல. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுமே இந்த பக்கம் ஒரு ஆளு கண்ணு முழிக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் 1 மாசத்துல டெலிவரி ஆயிருமா. செக்அப் பண்ணி பார்த்தா டாக்டர், இவ ரொம்ப நல்லா தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அடுத்த மாசம் 23ஆம் தேதி வந்து அட்மிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துற நம்ம ஹீரோ, வேற வழியே இல்ல, நான் போய் தான் ஆகணும், போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு மெடிக்கல் லீவ் போட்டு வந்துடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தைரியம்
தைரியம் சொல்றாங்க. நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் நல்லா தானே இருக்கேன், அத்தையும் கூட இருக்காங்கல்ல, நீ தைரியமா போயிட்டு வா, என்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இப்ப இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது என்ன வேலை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப அவருக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டதுனால ஹீரோ போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ பஸ்ல ஒரு ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. எங்கன்னு பார்த்தா அந்த காடு இருந்துச்சுல, அதே ஊர் தான். இவரோட ஸ்டாப் வந்ததும் இறங்கிடுறாரு. தாப்புல இருக்கிற டீ கடையில போயிட்டு ஒரு டீயை ஆர்டர் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த வெள்ளூர் காடுக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்க, டீ கடைக்காரரு அந்த ஜீப்ல போங்க, அதை விட்டா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்ல, திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கே பெயின் வந்துருச்சான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால இன்னைக்கே டெலிவரி பண்ணி ஆகும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ நான் கிளம்பி வரேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் ஃபர்ஸ்ட் டியூட்டில ஜாயின் பண்ணு, அங்க இருந்து வரதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும், உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன், எதா இருந்தாலும் உனக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்றேன்னு ஹீரோ டென்ஷனா முழிச்சுக்கிட்டு இருக்க, ஜீப்புக்காரன் ஆரன் அடிச்சுட்டு வண்டி கிளம்ப போகுது, வரதனா வந்து வண்டியில ஏறிக்க அப்படின்னு சொல்ல, டீ கடைக்காரர்கிட்ட காசை கொடுத்துட்டு டீ வேணான்னு சொல்லிட்டு நம்மால் வந்து ஜீப்ல ஏறிடுறாரு. முன்னாடி போய் உட்காரான்னு பார்த்தா அங்க ஒரு பரட்டத்தலை வரான். வந்து ஹீரோவை மிரட்டிட்டு போய் பின்னாடி உட்காரான்னு சொல்ல, ஹீரோவும் போய் பின்னாடி உட்காந்துடுறாரு. ஜீப்பு போக ஆரம்பிக்க ஹீரோ தன்னோட வீட்டுக்கு போன் ட்ரை பண்றாப்ல, போகவே மாட்டுது. பக்கத்துல இருந்த ஒருத்தர், இங்க பிஎஸ்என்எல் மட்டும் தான் டவர் கிடைக்கும், நீங்க வேணா என் போன்ல பண்ணுங்கன்னு சொல்ல, முன்னாடி 2 பேர் இருக்கானுங்கல்ல, டிரைவரும் அவனோட ஃப்ரெண்டும், பொண்டாட்டியோ பொண்ணு கிட்ட பேசுறா இருந்தா அவனோட போன்ல இருந்து ட்ரை பண்ண வேணான்னு சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. அதுக்கு அந்த ஆளு அவனுக்கு கிடக்குறானுங்க சார், நீங்க தைரியமா பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ போனை வாங்கி ட்ரை பண்றாரு, போனை எடுக்கல. ஆனா உடனே ரிட்டர்ன் கால் வர அட்டன் பண்ணி பேசினா ஹீரோவுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கான். பக்கத்துல இருந்த அந்த ஆள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட, முன்னாடி இருக்கிற டிரைவரும் என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சைட்ல திரும்பி பார்த்தா ஒரு மான் ஒண்ணு நிக்குதுங்க, இதை நோட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போய்கிட்டு இருக்க டிரைவர்காரன் ஹீரோ அம்புழுக்கிறான். இந்த காலத்து பொண்ணுங்களே சரியில்லை, படிக்க வெளியே அனுப்பிச்சோம்னா இவன் கூட சேர்ந்து ஓடி போயிடறாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோ திரும்பி முறைக்க ஆரம்பிக்கிறாப்ல. அவனும் பதிலுக்கு கண்ணாடியை பார்த்துட்டே முறைச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கருப்பு டீச்சர் போலீஸ்காரர் இருக்காப்ல, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அவர் அங்க கிடக்குறாரு. எல்லாரும் பயந்துட்டு வேகமா வந்து பார்க்க அந்த ஆள் ரத்த வெள்ளத்துல கிடக்க, ஹீரோ அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கான். தூக்கி ஜீப்ல போட்டு போலான்னு பார்த்தா டிரைவர்காரன் ஹீரோவை பிடிச்சி திட்டுறான். போலீஸ் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும், ஒழுக்கமா அந்த வண்டியில ஏறியான்னு சொல்ல, ஏய் நானே போலீஸ் தாண்டா சொல்ல, இப்ப மூஞ்சே மாறுதுங்க. நம்ம ஹீரோ போலீஸ்னு தெரியாமலே இவ்வளவு நேரம் வம்புழுத்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருந்திருக்கு போல, அதான் அந்த ஜீப்ல வந்து சின்ன பொண்ணை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க, அதை வாங்கிட்டு ஹீரோ முன்னாடி போய் உட்கார, டிரைவர்காரன் ஃப்ரெண்டு வரான். டேய் நீ எங்கடா வர, ஏதாச்சும் ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு வா, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கெத்தா கிளம்புறாரு. அந்த ஆள ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டுட்டு ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ண பார்த்தா அவங்க நம்பர் நாட் ரீச்சபிளா கிடக்கு. ஆனா நெட் ஆன் பண்ணி பார்த்தா வாட்ஸ்அப்ல இவங்க பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய போலீஸ் வர, அவரை பார்த்ததுமே ஹீரோ பதட்டத்துல இருந்து சல்ட்டு வைக்கிறாரு. அவரும் ஹீரோவோட பேரு ஊர்லாம் விசாரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க, இந்த கருப்பு சட்டை போலீஸ்ல இருந்து கிடைச்ச வாக்கி டாக்கியும் அவரோட பர்சன் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. சொல்ல மாட்டேன்ல, நம்ம ஹீரோவோட பேரு ஆனந்துவான். இந்த ஆக்சிடென்ட் ஆனார்ல அவரோட பேரு பீட்டர் ஜான். இதுல நீங்க பேரே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அடையாளத்தை வச்சு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த லூப்ல கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்ப அந்த சீனியர் போலீஸ் இன்னொரு போலீஸை கூப்பிட்டு, இவரு நம்ம ஸ்டேஷன்ல கனெக்ட் ஆக மாட்டாரு, இன்னொரு ஸ்டேஷனுக்காரங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு, அவங்களோட ஃபேமிலிட்டு சொல்லிருன்னு சொல்லிட்டு இவங்க டீ சாப்பிட கேண்டீனுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த பெரிய போலீஸ் மறுபடியும் ஹீரோ விசாரிக்க, எனக்கு ஒரு ஒய்ஃப் மட்டும்தான், இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பொண்ணுக்கு என்ன வயசுன்னு கேட்க, இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்ல, இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏண்டா பொண்ணு பிறந்திருக்கு, நீ இங்கே வந்திருக்க, ஒண்ணு பண்ணு, நீ இன்னைக்கே கிளம்பி லீவ் எடுத்துட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல பரவாயில்ல சார் கொஞ்ச நாள் இருந்துட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிரேன்னு சொல்ல, சரி வேணா ஒண்ணு பண்ணு, சனிக்கிழமை முடிக்க சண்டே இருந்து லீவ் எடுத்துட்டு போயிரு, ஒரு வாரம் வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா வான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னா, அந்த ஊர்ல அவ்வளவா வேலையா இருக்காதான், கேஸும் வராதான், அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காரு. இப்ப ஹீரோவை ஏன் இங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னு கேட்டா, ஹீரோ மேல ஏதோ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா. இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட பிரெக்னன்சில சின்ன காம்ப்ளிகேட்டட் இருக்கிறது இவருக்கு முன்னாடியே தெரியும். அதனால நைட் எல்லாம் தூங்காம ஒரு நாள் கார்ட் டியூட்டில இருக்கும்போது அசந்து தூங்கிட்டாப்ல. அந்த நேரத்துல சீனியர் ஆபீஸ் வர அவருக்கு வணக்க வைக்க மறந்துட்டாராம். அதை புடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. அதை கேட்ட இந்த சீனியர் போலீஸ், ஓ அதான் என்ன பார்த்ததும் பதறி அடிச்சு வணக்க வச்சியா, அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்காண்டி தான், நீங்க எல்லாம் இப்படி இருக்க வேணாம், மரியாதைன்றது மனசுல இருந்தா போதுன்னு சொல்லி நல்லாவே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாரு. சரி அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோ, நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு, ஆனா எங்க அப்பா கூட போலீஸ் தான், எங்க அப்பா இறந்ததுல இருந்து எங்க அம்மா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, கொஞ்ச நாள் அவங்களும் இறந்துட்டாங்க, நான் லவ் மேரேஜ் பண்ணேன், அது என் பொண்டாட்டி வீட்டுக்கு பிடிக்கல, இன்னும் அவங்க கோவமா தான் இருக்காங்கன்னு சொல்ல, கூட இருந்த போலீஸ், அதான் குழந்தை பிறந்துச்சுல, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும், என் கதையை ஒன்ன மாதிரி தான், இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்து
வந்துட்டோம்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. இவங்க ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்ப காட்டோட ஓரத்துல ஏதோ வண்டி இருந்துச்சான். என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த டூர் வந்த பசங்களுக்கும் இவங்க கூட இருந்த போலீஸுக்கும் சண்டை வந்துருச்சான். அந்த சீனியர் போலீஸ் யாரு ரெஜியான்னு கேட்க இவங்க ஆமான்னு சொல்றாங்க. ரெஜி இந்த போலீஸை நோட் பண்ணிக்கங்க. அதை கேட்டதுமே இவரே டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருப்பான். வாங்க கிளம்பி போவோம்னு சொல்லி இவங்க போயிடுறாங்க. அவங்க இங்க வர கேப்ல இந்த இன்னொரு போலீஸ் போய் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவங்க பயங்கரமா பிடிச்சி வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வீடியோ எடுத்த பொண்ணுக்கு திடீர்னு போன் வர அதை அந்த ரெஜி போலீஸ் நோட் பண்ண போன அதை அட்டன் பண்ணதுமே இப்ப இவர் எல்லாத்தையும் போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்த ஒருத்தன் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட இவர் பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சு படுக்க போட்டு லாக் பண்ண அவன் திடீர்னு எதையோ பார்த்து அப்படியே அமைதியாகிறான். இந்த ரெஜி போலீஸும் அதை பாத்துறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம சீனியர் போலீஸும் அங்க வந்துற நம்ம ஹீரோவும் அவர் கூட வந்திருக்காரு. வந்தவரை நேரா உள்ள கூட்டு போக என்னன்னு பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி கடந்திருக்குது. அதுவும் போலீஸ் டெட் பாடி. இவங்க அதை பார்த்து முடிச்சதும் ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வர நம்ம ஹீரோ அது ஒரு போலீஸ் டெட் பாடி மாதிரி கிடக்குன்னு சொல்ல அந்த ரெஜி போலீஸ் டென்ஷன் ஆகுறான். ஏன் இது எங்களுக்கு விசாரிக்க தெரியாதா? அது பரிமலையில் இருக்க யாரோ ஒரு போலீஸ், நீ யாரு மொத அப்படின்னு கேட்க நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோக்கு அவருக்கு ஆரம்பத்திலே முட்டிக்குது. உடனே அந்த பரிமலை போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை வாங்கிட்டு இந்த சீனியர் போலீஸ் ட்ரை பண்ண நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி ட்ரை பண்ணிட்டே இருங்க, கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டுல காட்ட பார்த்தா ஒரு போலீஸ்க்கு முட்டியில பயங்கரமா அடிபட்டு கிடக்கு. இவர் பீட்டர் பீட்டர்னு சொல்லி கத்துறாரு. பீட்டர் யாருன்னு தெரியும்ல, அந்த கருப்பு சட்டை போலீஸ் அந்த ஆளு. இவங்க எல்லாமே காட்டுக்கு ஒரு விஷயமா வந்திருக்காங்க போல. ஆளுக்கு பிரிஞ்சு கிடந்துருக்காங்க. வழியில அந்த ஆளு பயங்கரமா கத்த ஆரம்பிக்க இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. தன்னோட பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு அந்த பீட்டர்ட்ட இருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த அடிபட்ட போலீஸ் இருக்காப்ல அவரு. நாங்க இந்த காட்டுக்கு ஒரு வேலையா வந்தோம். இப்ப எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் நிறைய போய்கிட்டு இருக்கு, என் கூட வந்தவங்க யாருமே காணோம், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த சீனியர் போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதுமே என் பேர் ஸ்டீஃபன், எனக்கு கால பயங்கரமா அடிபட்டு இருக்கு, என்னால நகர கூட முடியலன்னு சொல்ல அந்த சீனியர் போலீஸ் சார் நாங்க கேரளா போலீஸ், நீங்க உங்களோட கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் இந்த காட்டுல இருக்கிற கோயில் பக்கத்துல தான் இருக்கேன், எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த டென்ஷன் போலீஸ் இருக்கான்ல அந்த ஆளு இது நம்ம கண்ட்ரோலே கிடையாது, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, பேசாம போயிடலான்னு சொல்ல அந்த சீனியர் போலீஸுக்கு மனசே வரலைங்க. ஆனா பதில் எதுவுமே பேசல. வண்டியை ஓரமா போட்டு பக்கத்துல இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா லைனே கிடைக்கல. எல்லாரும் ஜீப்பை விட்டு வெளியே வர மறுபடியும் அந்த ஸ்டீபன் வாக்கி டாக்கில மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் எனக்கு இன்னும் கொஞ்ச நாளா குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் என் பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆயிருக்கா, நீங்க நினைச்சாதான் என் குழந்தைய என்னால பார்க்க முடியும், உங்களை கடவுளா நினைக்கிறேன், என்னைய வந்து காப்பாத்துங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவரை போய் காப்பாத்தலான்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த கோவக்கார போலீஸ் இது ஒன்றும் நம்ம வேலை கிடையாது, அதுவும் இல்லாம இந்த காடு ஆபத்தானது, இதுக்குள்ள போனா வெளியே வரதுக்கு வழியை கண்டுபிடிக்க முடியாது, பேசாம வாங்க போகலான்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன உங்களுக்கு அவ்வளவு பயமானு கேட்க நம்மளால கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாரு. கட் பண்ணா இப்போ ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. இந்த ஸ்டீஃபன் போலீஸ் இருக்கார்ல அவரும் அவங்க குரூப்பும் சேர்ந்து கைதிகளை கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது கைதிக்கு பக்கத்து இந்த போலீஸ் தூங்க உஷாரானவனுங்க அவங்கள இருந்து துப்பாக்கிய புடிங்கி எல்லாத்தையும் மிரட்டி அங்க இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் இவங்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க. எல்லாம் தனித்தனியா போனதுனால இவனுங்க ஒரு போலீஸா அடிச்சு தொங்க விட்டுறானுங்க. அந்த ஸ்டீஃபன் கூட இருந்த போலீஸ் சார் இங்க இருந்து போயிடலாம், இந்த காடு கொஞ்சம் ஆபத்தானதுன்னு சொல்ல இவர் அதை கண்டுக்காம முன்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அப்ப கூட அந்த அசிஸ்டன்ட் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த காட்டை பத்தி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காட்டுல ஒரு கோயில் இருந்துச்சான், நல்லது நடக்கு தான் இந்த கோயில் ஆரம்பிச்சாங்களாம். ஆனா ஒரு கட்டத்துல இந்த கோயில நரபலி கொடுக்கலாம் ஆரம்பிச்சாங்களாம். அப்ப இருந்து இந்த காட்டுல யாரு வந்தாலும் காணாம போயிடுறாங்களாம், இல்லன்னா செத்து போயிடுறாங்களாம். அதுவும் இந்த இடத்துக்கு வந்தா ரத்தமும் சிந்தக்கூடாதான், ஓரளவுக்கு மேல சத்தமும் போடக்கூடாதான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஓப்பனிங் சீன்ல அந்த பொண்ணு துப்பாக்கி வச்சு சுடும். அந்த நேரத்துலதான் இந்த காடு அப்படியே இருட்டாகி ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்கும், கொஞ்சம் எங்கழிச்சு அப்படியே நின்றும். அதைத்தான் இந்த ஆள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி சொல்லிட்டு முன்னாடியே வேற பார்த்தா இவங்க அந்த கோயில்கிட்டே வந்துட்டாங்க. ஆனா கோயிலை பார்த்தா அதை சுத்தி செவரே இல்லாம ஒரு காக்காவை தெய்வமா வடிவமைச்சு ஒரு சிலைய வச்சிருக்காங்க. அதை பார்த்தது இவங்க திரும்பி போவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்டீஃபன் போலீஸ் எப்பா முத்துவேலு நீ இந்த பக்கம் போ, நான் இந்த சைடு போறேன், ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில தேடலான்னு சொல்ல அந்த ஆள் செமையா பயப்படுறாரு. இதை கேட்ட அவரு ஐயா இன்னுமா இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இதே மாதிரி 1000 கதை இருக்கும், நாம இப்ப அவங்கள பிடிச்சே ஆகணும், தயவு செஞ்சு கிளம்பி போன்னு சொல்லி அவரை ஒரு பக்கமா அனுப்பிச்சு விட்டு இவர் இன்னொரு பக்கமா போறாரு. கொஞ்ச தூரம் முன்னாடி போக திடீர்னு அந்த பக்கம் போன போலீஸ் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்தி ஓடி வந்துகிட்டு இருக்க இந்த ஸ்டீஃபன் சாரு அவரை நோக்கி போக பார்த்தா இவரை ஒரு 2
பேர் சேர்ந்து துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போனதும் ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்ல இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்களே அடிக்க வர அந்த ஸ்டீஃபன் சார் துப்பாக்கி எடுத்து ஒருத்தனை கையிலே சுட்டு விட்டுறாரு. பக்கத்துல தான் பயந்து ஓடிடுறேன். ஆக்சுவலா அவர் சொன்னது என்னது, இங்க ரத்தமும் சிந்தக்கூடாது சத்தமும் அதிகமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. இப்ப 2மே நடந்துருச்சு. மறுபடியும் ஓப்பனிங் சீன்ல ஆன மாதிரி காடே இருண்டு போய் இவங்களுக்கு பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சத்தம் நின்ன பிறகு பார்த்தா சுத்தி இருந்தவங்க யாருமே காணா, ஸ்டீஃபன் மட்டும் தான் அங்க இருக்காரு. எங்கேயா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கமா ஓட திடீர்னு ஏதோ ஒண்ணு தடிக்க விழுந்துறாருங்க. விழுந்ததுமே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்படி விழுந்த பிறகுதான் இவருக்கு முட்டில ஏதோ காயமாயிருந்திருக்கு. அதனாலதான் நடக்க முடியாம கடந்திருக்காரு. இப்ப வரைக்கும் எல்லாம் ஓரளவு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதுல என்னடா இவ்வளவு பெரிய குழப்பம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருங்க. இப்போ பிரசன்ட் டேவா காட்டுறாங்க. என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் போலீஸ் ஹீரோவே அந்த டென்ஷன் போலீஸும் கூப்பிட்டு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. காட்டுல பயங்கரமா மழை பெய்யுது. கொடையை பிடிச்சி முன்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்க அந்த சீனியர் போலீஸ், ஏன்டா இவ்வளவு பயப்படுற, இன்னும் அந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நம்ம ஹீரோ அப்படி என்னதான் சார் கதைன்னு கேட்க இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓப்பனிங் சீன்ல ஒரு வெள்ளைக்காரி வந்தால அந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அந்த பொண்ணு போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவளாம். இன்னொரு வெள்ளைக்காரி இருந்தான்ல, அவன் இந்த பொண்ணோட வயசு கம்மியா. இவங்க 2 பேரும் காதலிச்சு வந்திருக்காங்க. இங்க ஏதோ டூர் மாதிரி வந்திருக்காங்க. ஆனா அந்த பைய உள்ள இங்க இருக்கிற இந்தியா பொண்ணு காதலிச்சு இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் அஃபேர் ஆயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தான் அவங்கள போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டு காட்டுக்குள்ள கொண்டு வர, அப்பதான் இந்த வெள்ளைக்காரன் தப்பிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஒரு வழியா கண்டுபிடிச்சும் கொலையும் பண்ணிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரிக்கும் வயிற்றுல அடிபட்டுருச்சு இல்லையா, அதனால அவளும் செத்து போயிட்டாலாம். அவங்க 3 பேரோட ஆவிதான் இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருக்குன்னு இந்த ஊருக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் காட்டுக்குள்ள வந்த புதுசுல இவருக்கு ஒரு பாடி கிடைச்சிருந்திருக்கான். அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடி கண்டெடுத்தாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல இருந்திருக்கான். ஆனா அதுக்கு தலை இல்லையா. அதை கொண்டு கொஞ்ச நாள் தான் அனமா இருந்திருக்கான். கிட்டத்தட்ட அழுக ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். ஆனா அந்த வெள்ளைக்காரன் செத்து போனான்ல, அவனோட பாடி இன்னும் கிடைக்கல. ஊர்க்காரங்களா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செத்து போன பாடி இருக்குல்ல, அது அந்த வெள்ளைக்காரனோட பாடின்னு சொல்றானுங்களாம். ஆனா அவன் செத்து போய் கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சான். ஆனா இது கண்டிப்பா அவனோட பாடி தான் சொல்லி ஊர்க்காரங்களாம் ஆளாளுக்கு ஒரு ஃபேண்டசி கதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சரி, அந்த தலை அப்புறம் கிடைச்சா நம்ம ஹீரோ கேட்க, எப்படி கிடைக்கும், முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நான் இந்த காட்டுக்கு வந்த புதுசு, இந்த அடர்ந்த காட்டுல நான் எங்கேன்னு போய் தேடுவேன்னு சொல்லிட்டு, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு எலும்பு கூடு மண்டை மட்டும் கிடைச்சிச்சுன்னு சொல்ல, அது அந்த வெள்ளைக்காரனோட தான் கேட்க, அது தெரியலன்னு சொல்லிட்டாரு. இவங்க இப்படி பேசிட்டு வந்துகிட்டு இருக்க திடீர்னு அந்த வாக்கி டாக்கில மறுபடியும் அந்த ஸ்டீபன் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் வந்துட்டீங்களான்னு கேட்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவர் கேட்க, இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு சார், அந்த மரத்துல ஒரு கொடியெல்லாம் இருக்கு, கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் மாதிரி தான் சொல்ல, இவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவர் சொன்ன மாதிரி அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல அந்த மணி பிளான்ட் கொடியும் இருக்குது. காட்டுல இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் முன்னாடி தேடி போய்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ, சார் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை சேர்த்தல, அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல, இவர் போன் அடிச்சு கேட்டா அவரு கான்சியஸ்க்கு வந்துட்டாராம். அவங்களோட வீட்டுக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். ஆனா முடிச்சதுல இருந்து ஏதோ கிரிக்க மாதிரி உலகிட்டே இருக்காருன்னு சொல்ல, இவங்க விஷயத்தை கேட்டு போனை கட் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ரெஜியும் எதையோ பார்த்து சாக்காய் நிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த சீனியர் போலீஸும், எடா இவங்க வாய போல நிக்கிறேன்னு இவரும் திரும்பி பார்த்தா கரெக்டா அந்த காக்கா சிலை இருக்கும்ல, அந்த கோயில்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அந்த வாக்கி டாக்கில இருந்து ஸ்டீபன் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க நாங்க அந்த கோயில் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, இவர் பதட்டத்துல நான் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் வேற ஏதாச்சும் அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்க, இங்க நிறைய மரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்ல, அந்த ரெஜி போலீஸ் டென்ஷன் ஆகுறான். காட்டுக்குள்ள மரம் இருக்காம வேற என்னையா இருக்கும், வேற ஏதாச்சும் அடையாளம் சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த சிலையில இருந்து லெஃப்ட்ல இருக்கீங்களா இல்ல ரைட்ல இருக்கீங்களான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னு சொல்ல, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி இல்ல சார் 100% ரைட் தான் சொல்ல, இவங்க ரைட் சைடு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணி இருப்பாங்கல்ல, இப்ப அந்த போலீஸ் போன் அடிக்கிறாரு. யாருங்க நீங்கன்னு கேட்க, நாங்க இந்த மாதிரி கேரளா போலீஸ், உங்க ஸ்டேஷன்ல இருந்து வந்த ஒருத்தர் இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு, உங்களுக்கு நிறைய இடம் ட்ரை பண்ணோம், நீங்க எடுக்கல, அதனால நாங்களே காட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு தமிழ்நாடு போலீஸ் கேட்க, இங்க கூட ஒரு கோயில் இருக்கும்ல, அங்கதான் இருக்கும்னு சொல்ல, கோயிலா, சரி எந்த கோயில் அப்படின்னு கேட்க, இந்த காக்கா உருவத்துல ஒரு சிலை வச்சிருப்பாங்கல்ல அந்த கோயில் சொன்னதும் இந்த ஆளு சாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டதான் தமிழ்நாடு போலீஸ் டென்ஷன் ஆயிட்டு, சார் உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, எங்க ஸ்டேஷன்ல இருந்து அங்க போறதுக்கு யாருக்குமே வாய்ப்பே கிடையாது, நீங்க அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும்னு கேட்க, அவர் பேர் என்னன்னு கேட்டதும் ஸ்டீபன் சொல்றாரு. அந்த பேர்ல இப்படி ஒருத்தர் யாருமே கிடையாது, நீங்க அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவர் போன கட் பண்ணிடுறாரு. இங்க இருந்து தான் நம்ம குழப்பத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம கண்முடி தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, கரெக்டா பிளாஷ்பேக்கும் மேட்ச் ஆச்சு. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணா அப்படி ஒருத்தர் யாருமே தெரியலன்றாங்க. என்னன்னு நம்ம பின்னாடி பாத்துடலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலே இவங்க இருக்கும்போது மறுபடியும் அந்த வாக்கி டாக்கில ஸ்டீபன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை அந்த டென்ஷன் போலீஸ் வாங்கி பேசுறான். யோ நீ என்ன விளாண்டுகிட்டு இருக்கியா, ரொம்ப நேரமா இந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க இருக்கேன்னு தெரியல, நீ யாரியான்னு கேட்க, நான் ஸ்டீபன் சொல்றாரு. நீ பெருமலை ஸ்டேஷன்ல இருந்தானே வரேன்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. அப்புறம் உங்க ஸ்டேஷன்ல போன் பண்ணி கேட்டா அப்படி ஒருத்தர் யாருமே இல்லைன்றாங்கன்னு சொல்ல, சார் இந்த நேரமே நான் ஏன் சார் உங்கள்ட்ட பொய் சொல்ல போறேன், உங்கள்ட்ட யாரு பேசினாரு, அவங்க பேருனாச்சும் தெரியுமான்னு கேட்க, இந்த ஆள் டென்ஷன் ஆகி போனா கீரை கிட்ட கொடுத்துட்டு போயிடும். சாரி வாக்கி டாக்கி. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மறுபடியும் அந்த தமிழ்நாடு போலீஸுக்கு போன் பண்றாங்க. அந்த ஆள் போன எடுத்ததுமே கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம கேரளா
கேரளா போலீஸ் பொறுமையா நான் சொல்றத ஒரு டைம் நல்லா கேளுங்க, இன்னைக்கு காலையில அங்க ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தோம், அப்ப அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அடிப்பட்ட நபர் பீட்டர்னு சொன்னாரு, அவர் உங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்கணும்னு தெரிய வந்துச்சு, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவரோட வாக்கி டாக்கே நாங்க வச்சிருந்தோம், அதுல இருந்தா எங்களுக்கு இவரோட சிக்னல் கிடைச்சிச்சு, அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடைச்சிச்சு, அதுவும் ஒரு போலீஸோட தான் சொல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடு போலீஸ் சார் இன்னைக்கு காலைல எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு, எல்லா போலீஸும் இங்க தான் இருந்தாங்க, மீட்டிங்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு தான் நாங்க கிளம்பணும், எங்க டீம் அந்த காட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்க ஸ்டேஷன்ல மொத்தமே 2 எஸ்ஐ தான், ஒருத்தர் ராமு இன்னொருத்தர் குமார், நீங்க சொல்ற பேர்ல இங்க யாரு எஸ்ஐயே கிடையாதுன்னு சொல்ல, அப்ப இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்க அந்த தமிழ்நாடு போலீஸ் டென்ஷன் ஆகிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ சார் அந்த ஆள் அவ்வளவு சியூரா சொல்றாரு, இப்ப லைன்ல தான் இருக்காரு, நீங்க வேணா அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப 2 ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ சார் உங்களோட ஏஎஸ்ஐ லைன்ல தான் இருக்காரு, நீங்க பேசுங்கன்னு சொல்ல நம்ம ஸ்டீஃபன் யாரு முத்துவேலா, யோ எல்லாரும் எங்கேயா போய் தொலைஞ்சிங்க, நான் இங்க தனியா மாட்டிட்டு கிடக்கேன், வந்து என்ன காப்பாத்தீங்கன்னு சொல்ல இப்ப தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் டரு வாங்குது. சார் அவரோட பேர் என்ன சொன்னீங்க, ஸ்டீஃபன் சார்ஜான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. அந்த முத்துவேலோட ஃபுல் பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்ம ஸ்டீஃபன் அவரோட பேர் முத்துவேல் மாரியப்பன் சொன்னதும் தமிழ்நாடு போலீஸ் மறுபடியும் சாக்காயிடுறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா சார் ஸ்டீஃபன் ஒரு எஸ்ஐ எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு, ஆனா இப்ப கிடையாது, அவரும் அவரோட டீம் காட்டுல போயிட்டு காணாம போயிட்டாங்க, கரெக்டா சொல்லணும்னா 1994 மே 26ஆம் தேதி இவர் முத்துவேல்னு சொன்னார்ல, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல அவங்களும் அவங்க டீம் காட்டுல போய் மாட்டிக்கிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொல்ல போனா அந்த காட்டுல யாரு போறாங்களோ அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் ரொம்ப டேஞ்சரானது, நீங்க உடனே அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இப்ப வாக்கி டாக்கில மறுபடியும் ஸ்டீஃபன் பேச ஆரம்பிக்கிறார். இது கேட்டதுமே அந்த டென்ஷன் போலீஸ் நீங்க வந்தாலும் வரலாட்டியும் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாப்ல. ஆனா இந்த பக்கம் ஸ்டீஃபன் சார் இங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, இருக்குல்ல இதுதான் பெருசு, அது கீழே தான் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல இவங்க கரெக்டா அந்த மரத்துக்கு ஆப்போசிட்ல தான் நிக்கிறாங்க. ஏடா வாக்கி டாக்கில மட்டும் சத்தம் வருது, பக்கத்துல இருந்தா கேட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி வந்து பாக்குறாங்க, அப்ப கூட ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப அந்த ஸ்டீஃபன் சார் இங்க ஒரு டெட் பாடி கிடக்கு, அதை தடிக்கி தான் நான் விழுந்தேன், அந்த டெட் பாடி ஒரு போலீஸ் சார், அதுவும் இது எங்க ஸ்டேட் யூனிஃபார்ம் கிடையாது, கேரளா போலீஸ், பேரு எம்ஜி அசோகன் போட்டிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சைஸா திரும்பி அந்த சீனியர் போலீஸோட ஐடியா பாக்குறாப்ல, பார்த்தா இவரு பேரு தான் எம்ஜி அசோகன், இவரு இங்க உயிரோட இருக்காரு, ஆனா இவரு செத்து போய் இவரோட பாடியில தடிக்கி விழுந்துட்டேன்னு இவரு சொல்றாரு, சொல்றவரை ஆளை காணோம், ஏடா ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறாங்க, பார்த்தா எதையோ பார்த்து சாக்காய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சார் நீங்க எப்ப இந்த காட்டுக்குள்ள வந்தீங்கன்னு சொல்ல மே 26ன்னு சொல்றாரு, எந்த இயர்னு கேட்க 1994ன்னு சொல்ல இப்ப அந்த மரத்துக்கு கீழே பாக்குறாங்க, அங்க ஒரு 2 எலும்பு கூடு கிடக்குது, யாருது, ஒண்ணு இந்த அசோகனோடது, இன்னொன்னு அந்த ஸ்டீஃபனோடது. கட் பண்ணா இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பீட்டர்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருந்தாங்கல்ல, அவரோட சொந்தக்காரங்க ஜீப்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, ஆனா இவங்க உள்ள போனதும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இவங்களை பாக்குறதுக்கு அனுமதி பண்ணல, அங்க அவருக்கு துணையா ஒரு கேரளா போலீஸை போட்டிருப்பாங்கல்ல, அவர் போய் என்ன விசாரிச்சுட்டு நம்ம அசோகனுக்கு கால் பண்றாரு, அட்டன் பண்ணதுமே இந்த பீட்டர் இருக்கான்ல அந்த ஆள் செத்து போயிட்டேன்ற சேர்த்து சொல்றாரு, அவங்கள பாக்குறதுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து ஆள் வந்திருந்தாங்க, அங்க ஒரு வயசான அம்மா வந்துருந்துச்சு, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50ல இருந்து 60 வயசு இருக்குன்னு சொல்ல இவரு அவங்களோட அம்மாவா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் அதான் சார் இல்ல அது அவங்களோட பொண்டாட்டின்னு சொல்றாங்கன்னு குண்டு தூக்கி போறாரு. இதை கேட்டதும் இந்த கேரளா போலீஸ் இவர்கிட்ட விசாரிக்க உன் புருஷனுக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டதும் காட்டுல காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, எப்பன்னு கேட்டதும் 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஏமா இங்க இருக்கிறவருக்கு ஒரு 29-30 வயசு தான் இருக்கும், நீங்க எப்படிமா அவரோட பொண்டாட்டி ஆக முடியும்னு சொல்ல கூட இருந்த ஒரு ஆளு அந்த பீட்டரோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு, சார் நீங்க கூட்டு வந்துரு இவர் தானு கேட்க ஆமான்னு சொல்றாரு, இந்த கார்ல டேட்டா பத்த பாருங்க சார் 1959 பிறந்தவருக்கு எப்படி சார் இப்போ 30 வயசு ஆகுன்னு சொல்றீங்கன்னு கேட்க அதை கேட்டு சாக்காயிட்டு தான் இப்ப இந்த சீனியர் போலீஸ் கால் பண்ணிருப்பாரு. அதை அவர் கேட்டதும் சார் இங்க எல்லாரும் கன்ஃபியூஷன்ல இருக்கோம், நீங்க சீக்கிரம் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்க கொஞ்ச நேரத்துல அவனை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனா கட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு இப்ப என்ன பண்றேனே தெரியல, அந்த 2 எலும்பு கூட கிடைச்சுல அதுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ போக பார்த்தா அங்க ஒரு வாக்கி டாக்கி இருக்கிறத ஹீரோ எடுக்கிறாரு, இந்த வாக்கி டாக்கில இருந்தா இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசியிருக்காப்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுல ஒரு டெட் பாடி கிடைச்சல அதை ஃபாரன்சிக் வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சுமா பாத்துக்கிட்டு இருக்க அங்க அந்த டெட் பாடில இருந்து ஒரு பர்ஸ் எடுக்கிறாரு, அதை எடுத்துட்டு கூட இந்த போலீஸ்ட கொடுக்க அதை பார்த்ததுமே நம்ம சீனியர் போலீஸுக்கு கால் பண்றாங்க. இவங்க இப்ப என்ன குண்டு தூக்கி போறாங்கன்னா இந்த செத்து போன பாடி இருக்குல்ல அது தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் கிடையாது, அது நம்ம ரெஜிஸ்டர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல ஏடா தண்ணினே அடிச்சிருக்கியா பக்கத்துல யாரா இருக்கா அவன்கிட்ட போன கூடன்னு சொல்ல இப்ப இன்னொரு போலீஸ் வாங்கி பார்த்துட்டு சார் ஆரம்பத்துல நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், கடைசியில அவரு பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் கிடைச்சு அதை எடுத்து பார்த்தா நம்ம ரெஜிஸ்டரோட போட்டோ தான் கிடக்குன்னு சொல்ல இப்ப இவங்க இன்னும் குழப்பிடுறாங்க, என்னடா வளர்றீங்க அந்த பாடியை பார்க்கும்போது ரெஜி நம்ம கூட தானே இருந்தான்னு சொல்ல நீங்களே என் கூட தானடா இருந்தீங்கன்னு சொல்லி போன கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே மழை பெய்யுதுங்க, பார்த்தா நம்ம ரெஜி அந்த புதக்குள்ள மாட்டிட்டு கிடக்கும், படத்தோட ஓப்பனிங்ல ஆரம்பத்துல ஒருத்தன் புதக்குள்ள இருந்து இறந்துச்சு வந்தான்ல அது இந்த ஆளு தான், இந்த ஆளு புதக்குள்ள வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோவும் சீனியர் போலீஸும் அங்க வந்துடுறாங்க, எப்படியாச்சும் இவனை காப்பாத்துன்னு சொல்லி 2 பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க சீனியர் போலீஸுக்கு கையில அடிபட்டுருது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு
மறுபடியும் இவங்களை காப்பாத்தலான்னு பார்த்தா இவர் கையில அடிபடுச்சுல, அதுல இருந்து ஒரு துளி ரத்தம் இந்த காட்டுல விழுந்ததுமே மறுபடியும் இந்த காடு இருட்ட ஆரம்பிக்குது. ஏதோ சத்தம்லாம் கேக்குது. இவங்களால தாங்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் நின்னதும் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் அங்க இருக்காரு. ஹீரோ சுத்தி யாருமே காணோம். ஒரே இருட்டா இருக்கு. இவர் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த வெள்ளைக்கார பொண்ணு இருக்குல்ல, அது இவர் முன்னாடி நிக்குது. யாரா நீன்னு கேட்டுட்டு துப்பாக்கி எடுத்து சுட பார்க்க பின்னாடி யாரோ துறமா இருக்கான். திரும்பி பார்த்தா ஆளு தலையில முண்டை மட்டும் தான் கிடக்கு. அந்த வெள்ளைக்கார பையன் டப்புன்னு சுட்டதுமே ஹீரோ மறுபடியும் கண்ணு முழிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பிரம்ம மாதிரி வந்து போயிருக்கு. ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வர பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இது யாரா புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு யாரு மணின்னு கேட்க, என் தம்பி இந்த காட்டுக்குள்ள வந்தான், அவன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை காணோன்னு சொல்ல, சரி நீ இங்கே இருமா, உன் தம்பியை நான் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் நகர்றாரு. முன்னாடி போய் பார்த்தா அந்த ஸ்டீபன் சொன்னார்ல அந்த மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துலயே இந்த அசோகன் செத்து கிடக்குறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோ பயந்து அங்கிட்டு விழுக, இந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு போனானுங்களா ஓப்பனிங்ல, அவனுங்க வந்து ஹீரோவை இப்ப கொல்ல பாக்குறாங்க. உடனே இவர் அங்க இருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீட்டர்னு ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணானுங்களே, அந்த ஆள் இப்ப வந்து நிக்கிறான். அவனை 2-3 கைதிங்க லாக் பண்ணிட்டு கொல்ல பார்க்க, இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சலான்ட்டு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப நேரா வந்து நம்ம ஸ்டீபன் கிட்ட நிக்கிறாரு. இவரை பார்த்ததுமே துப்பாக்கி எடுத்து நீட்டி யாரான்னு கேட்டதும், சார் நானும் போலீஸ் தான், வெள்ளூர் காட்டுல இருந்து வரேன்னு சொன்னதும், இவர் இப்ப துப்பாக்கி கீழே இருக்கிறாரு. நான் ஸ்டீபன் ஜார்ஜ்னு சொன்னதும் ஹீரோட மூஞ்சியே மாறி போச்சு. ஏடா இந்த ஆள் தான்டா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியா, இப்ப இப்படி நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறியான்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஹீரோ மட்டும் இல்லைங்க, இந்த கதை கேட்கிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் கிளியர் ஆயிரும். நம்ம ஸ்டீபன் நாங்க வர வழியில கைதிலாம் தப்பிச்சு ஓட்டாங்க, அவங்களை பிடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சார் இன்னைக்கு டேட் என்ன, மே 26, சரி வருஷம் என்னன்னு கேட்க, என்ன நீ விளாண்டுகிட்டு இருக்கியா, ஏன் உனக்கு தெரியாதுன்னு கேட்க, சார் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொன்னதும் 1994 சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ சாக்காக அந்த பக்கமா இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டீபன் கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு போலீஸ் தனியா போனார்ல, அந்த ஆளு ஒரு 2 பேர்ட்ட மாட்டிருப்பாரு, அதே சீன் இப்ப மறுபடியும் நடக்குது. ஆனா இந்த தடவை ஹீரோ நம்ம கூட இருக்காரு. எப்பயும் போல இவங்களை அடிக்க வர ஸ்டீபன் துப்பாக்கி எடுத்து சுட்டதும் ஒருத்தனுக்கு அடிபட்டதும் ரத்தம் கீழே சிந்துது. மறுபடியும் சத்தம் கேக்குது. காடெல்லாம் இருட்டாயிருது. சத்தம் முடிஞ்ச பிறகு வழக்கம் போல ஹீரோவை சுத்தி யாரையும் காணோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரத்துல ஏதோ குறியீடுலாம் போட்டு இருந்தார்ல, அந்த ஆள் நிக்கிறாப்ல. மரத்துல ஏதோ வட்டமா குறியீடு போட்டுக்கிட்டு இருக்க, செத்து போன பீட்டர் இருக்கான் பாருங்க, அந்த ஆளு நின்று ஓரமா பாத்துக்கிட்டு இருக்கான். இவருக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதான நம்ம கண்ணு முன்னாடி செத்து போனியா, இவ எப்பரா மறுபடியும் உயிரோட வந்தியான்னு சொல்லி தகச்சு போய் நிக்க, சின்னதா ஏதோ சத்தம் கேட்டதும் அந்த குறியீட போட்ட ஆளு திரும்பி பாக்குறான். யார் நீ அப்படின்னு கேட்டதும் மறுபடியும் ஏதோ துப்பாக்கி சவுண்டு கேக்குது. மறுபடியும் காடு இருட்டாகுது. இப்ப ஹீரோ கண்ணுக்கு மறுபடியும் அந்த வெள்ளைக்காரி தெரியுறான். வெள்ளைக்காரி அவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோ நின்று ஓரமா வேடிக்கை பார்க்க, இப்ப துப்பாக்கி சவுண்டு மறுபடியும் கேக்குது. ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. ஆனா இந்த தடவை அந்த குறியீடு போட்டவன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். சாரு ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறீங்க போலன்னு கேட்டதும் நம்ம ஹீரோ நீ யார் யான்னு கேக்குறாப்ல. அதுக்கு நான் யாருன்னு சொல்லணுமா இல்ல இந்த காட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லணுமான்னு சொன்னதும் இப்ப இவர் பக்கம் இருந்து ஒரு கதை சொல்றாரு. நீங்க வர வழியில ஒரு சிலையை பாத்தீங்கல்ல, அதோட தலையை கவனிச்சிங்களா, அது ஒரு காக்காவோடது. ஆனா இந்த காட்டுக்குள்ள நீங்க வந்ததுல இருந்து ஒரு காக்கானாச்சும் பாத்திருப்பீங்களா இல்ல அதோட சத்தனாச்சும் கேட்டிருப்பீங்களான்னு சொல்ல ஹீரோ இப்ப அதை உணர்றாரு. ஆனா இந்த கதை ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சரியா சொல்லணும்னா போர்ச்சுகீசியர்கள் நம்ம நாட்டுல வந்ததுல இருந்து அப்ப இருந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் இந்த சிலையை வடிவமைச்சு தான் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தாங்களா. சொல்ல போனா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் காக்காவுக்கு படையலே வைப்பாங்களாம். அப்படி பண்ணா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்பினாங்களாம். அந்த நேரத்துல தான் போர்ச்சுகீசியர் உள்ள வந்தாங்களாம். அவங்களோட அரசன் ஒரு நாத்திகராம், இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவராம். இவர் வந்ததை என்ன பண்ணிருக்காரு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயில் சிலையை உடைச்சு கோயில்களை உடைச்சு அங்க இருக்கிற மதிப்பு மிக்க சிலை எல்லாத்தையும் வெளிநாட்டுல கடத்த வரான். அவரோட கொள்கை ஒண்ணுதானா, அரசரை மட்டும்தான் சாமியா கும்பிடணுமா. இப்படி இருக்கும்போதுதான் வெளியுலகத்துக்கு தெரியாம இருக்க இந்த காட்டு பகுதி மக்களை பத்தியும் அந்த காட்டுல இருக்கிற சிலையை பத்தியும் அந்த ஆளுக்கு தெரிய வந்திருக்கு. இதை தெரிஞ்ச அந்த ராஜா காட்டுக்குள்ள ஒரு படையே கூப்பிட்டு வந்து அந்த சிலையை எப்படியாவது தூக்கணும்னு வந்திருக்காரு. அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு கெஞ்சி கேட்டு இருந்திருக்காங்களாம். ஆனா அதுக்கெல்லாம் அந்த ஆளு முடியவே முடியாதுட்டாப்ல. ஒரு கட்டத்துல 2 யானையை கூப்பிட்டு வந்து அந்த சிலையில சங்கிலிய போட்டு எல்லாருமே இழுத்து பார்த்திருக்காங்க. அந்த சிலை 1 இன்ச்சு நகரல. இதனால டென்ஷன் அடைஞ்ச அந்த ராஜா சிலையத்தானே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களையும் போட்டு தள்ளிட்டு காக்காவை தானே சாமியை கும்புறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காக்காவையும் அழிச்சு தள்ளிட்டாப்ல. அந்த ரத்த பலிதான் இந்த சம்பவத்துக்கே ஆரம்பமா. தன்னோட மக்களையே இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாமி கோவம் வந்துருச்சா, அதனால காலத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சா. சுமார் 1 மணி நேரம் இந்த காட்டுல பயணம் செஞ்சு இந்த சிலை கிட்ட வந்த ராஜானால பல நாள் ஆகியும் இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் அவன் பண்ண பாவத்தினால நடந்துச்சான். 1 நாள் இருந்து 1 வாரம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா, இப்ப கூட இந்த காட்டுல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேக்குறாப்ல. இந்த பூமியில சாந்தமா இருந்த சாமிக்கு என்னைக்கு இங்க ஒரு துளி ரத்தம் பட்டுச்சோ
அன்னையில இருந்து உக்கிரமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இருந்து இங்க ஏதாச்சும் ரத்தம் பட்டாலோ இல்ல அதிகமா சத்தம் கேட்டாலோ இந்த காட்டுல இருக்க நேரமும் சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிருமா. நீங்க இது வரைக்கும் பாத்திருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் இறந்தவங்க கிடையாது, பல வருஷமா இந்த காட்டிலே மாட்டிக்கிட்டு வழி தெரியாம சுத்திட்டு இருக்குங்கன்னு சொன்னதும் ஹீரோட முகமே மாறி போயிடும். அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அந்த ஆளு இங்க குடியிருந்த மக்களை ஏமாத்தி அந்த போர்ச்சுகீசிய மன்னரை கொண்டு வந்த உலவழியே நான் தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோட முகம் இப்ப இன்னும் கொடூரமா மாறிடுது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல திடீர்னு அந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேக்குது. ஹீரோ அதை ஃபாலோ பண்ணலான்ட்டு போறாப்ல. அப்ப அந்த ஆளு கூப்பிட்டு, சார் இதுல இருந்து வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நானும் நீங்களும் இங்க வரதுக்கான சம்பவம் நடக்காம இருக்கணும், அப்படி மறுபடியும் நடந்துச்சுன்னா காலம் மூலம் நாம இங்கே இருக்க வேண்டியதான்னு சொல்ல அதை கேட்டதுமே ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, அந்த பீட்டர் இருக்காருல, அவர் இவரோட கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருப்பாரு கரெக்டா. அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் அவரோட வாக்கி டாக்கி இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அப்படி கிடைச்சதுனாலதான் ஸ்டீஃபன் உதவிக்கு ஆளை கூப்பிட்டு இருப்பாரு. அப்படி கூப்பிட்டதுனாலதான் இவங்க காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஆக்சிடென்ட் நடக்காம தடுக்கணும். இதையே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சொல்லுவாங்க. ஆனா போக போக நம்மளுக்கு மண்டை ரொம்ப வெடிக்கும். அதனாலதான் நான் இப்பயே சொல்லிட்டேன். இதை விட நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எப்பப்பெல்லாம் சத்தம் கேட்டு இல்ல ரத்தம் சிந்தி இந்த காடு இருட்டாகுதோ அப்பெல்லாம் தான் இந்த செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வந்திருப்பானுங்க. அந்த சத்தம் கேட்கும் போது கால சூழ்நிலை அப்படியே ரிவர்ஸ்ல போகும். இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்ல. நீங்க இன்னொரு தடவை இந்த கதையை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த வழியெல்லாம் தெளிவா புரியும். அப்படி இல்லையா, இந்த கதையை கேட்டு நீங்க போய் படத்தை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி இப்ப கதைக்கு வந்துடலாம். ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோ முன்னாடி வந்தார்ல, பார்த்தா நம்ம டென்ஷன் போலீஸ் எப்பயும் போல புதக்குள்ள மாட்டிட்டு கிடந்திருக்காரு. இப்ப சத்தம் கேட்டதுனால காலம் ரிவர்ஸ்ல போயிருந்திருக்கு. வழக்கம் போல அந்த சைட்ல இருந்து ஹீரோவும் சீனியர் போலீஸும் வந்து காப்பாத்த வந்திருக்காங்க. மறுபடியும் நம்ம சீனியர் போலீஸ் கையில அடிபட்டு ரத்தம் கீழே விழுக இப்ப காடு மறுபடியும் இருட்ட ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் இருந்த நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சதுமே இப்படி நடந்ததுனால மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போவாங்க, இதை இப்படியே தொடர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு குச்சியை தான் கையில குத்தி ரத்தத்தை வர வச்சு காட்டுல சிந்தி மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி போயிடுறாரு. ஏன்னா இதை இப்படியே விட்டோம்னா இந்த விஷயம் சுத்தி சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப ஹீரோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போக பார்த்தா இப்ப நம்ம ரெஜியை காட்டுறாங்க. அவர் புதக்குள்ள மாட்டிட்டு இருப்பார்ல, அதுல இருந்து எந்திரிச்சு வந்திருக்காரு. எந்திரிச்சு வந்ததுமே இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என் தம்பியை காணன்னு சொல்லிச்சுல, அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணும் அவங்க தம்பியும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் காட்டுல ஒரு குதிரையை பார்த்து இருந்திருக்கான். அதை பார்த்து ஆசையா உள்ள ஓடி வந்திருந்திருக்கான். பின்னாடியே அக்கா காரியம் தம்பி கூட உள்ள வந்துருச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேர் காட்டுக்குள்ள ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்களா, அவங்கள நம்ம ரெஜி வந்து மீட் பண்றாரு. ரெஜி இவங்கள பார்த்ததுமே சாக்காயிட்டாரு. அந்த அக்காவோட தம்பி ரெஜியை பார்த்தது ஒரு பக்கமா ஓட, இந்த ரெஜி அந்த சின்ன பொண்ணை பார்த்து திடீர்னு அக்கான்னு சொல்றான். இப்பதாங்க தெரியுது ரெஜி இந்த காட்டுக்குள்ள வரதுக்கு எதுக்கு பயந்தான்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல தான் அக்கா அந்த காட்டுல தான் தொலைச்சிருந்திருக்கான். தம்பிக்காரன் எப்படியோ தப்பிச்சிட்டான் போல, அதாவது நம்ம ரெஜி. ஆனா அக்கா மட்டும் இந்த காட்டுலயே சுத்தி சுத்தி வந்துருந்துருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அக்காவை பார்த்ததும் எப்படியாச்சும் அவங்களை கூட்டு போயலன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஓட ஒரு இடத்துல ஒரு வேறு தடிக்கு கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு மறுபடியும் ஓட அவனை நம்ம ஹீரோ இப்ப பாத்துடுறாரு. பார்த்துட்டு ரெஜிசான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட ஓப்பனிங் சீன்ல ஒரு லேடி துப்பாக்கி வச்சு சுட்டுச்சுல, அது நம்ம ரெஜிசாரை தான் போட்டு தள்ளி இருந்திருக்கு. அதை இப்ப கண் கூட நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப கனெக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஜூனியர் போலீஸ் பாடியை பார்த்துட்டு ரெஜின்னு சொன்னதும் இவங்க குழம்பி போயிருப்பாங்க. ஆக்சுவலா இதுதான் நடந்திருக்கு. துப்பாக்கி சவுண்டு கேட்டு ரத்தம் சிந்ததுனால மறுபடியும் காலத்தை கடந்து போயிடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா இப்ப நம்ம பீட்டர் வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ஆளு தாங்க நம்ம அடிக்கடி படத்துல பாத்துருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானே. வழக்கம் போல அந்த திருடனுங்க இவரை புடிச்சு லாக் பண்ண இந்த தடவை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. கீழே விழுந்த துப்பாக்கி எடுத்து கையில கொடுத்துட்டு எக்காரணத்தை கொண்டும் யாரையும் சூட் பண்ணிடுறாங்க, நான் ஏன்னு பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப இன்னொரு பக்கம் போறாரு. போய் பார்த்தா நம்ம ஸ்டீஃபன் வந்து நிக்கிறாரு. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ அவ்வளவா கன்ஃபியூஸ் ஆகலைங்க. ஸ்டீஃபனை பார்த்து ரிலாக்ஸா போயிட்டு, சார் நான் கேரளா போலீஸ், உடனடியாக இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் அது எப்படி சார் போக முடியும், இங்க இருக்கிற அக்யூஸ்டுங்க போலீஸ் சுட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டானுங்க, அவங்க நான் பிடிச்சே ஆகணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இது ரொம்ப ஆபத்தான காடு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொன்னதும் ஏன் சார் இந்த கட்டுக்கதை கேட்டு நீங்களும் பயப்படுறீங்களான்னு நம்ம ஸ்டீஃபன் கேட்க உடனே நம்ம ஹீரோ, சார் நீங்க இப்ப வெளியே போனாதான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய உங்களால பார்க்க முடியும், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், இல்லாட்டி நீங்க இந்த காட்டிலே சுத்த வேண்டியதான்னு சொல்ல ஸ்டீஃபனு நம்ம ஹீரோ பத்தி யாருன்னு கேட்கிறாரு. இப்ப இன்னொரு முடிச்சு அவுக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல, எங்க அப்பா போலீஸ், நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அதை இப்ப சொல்றாங்க. எப்படின்னா நம்ம ஹீரோ ஸ்டீஃபன் கிட்ட, எங்க அப்பா ஒரு போலீஸ் தான், உங்களை மாதிரி தமிழ்நாடு ஸ்டேஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்டுல வந்து காணாம போயிட்டாரு, அவரோட முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனா அவரோட ஐடி மட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினா பார்த்தா நம்ம ஸ்டீஃபன் தான் ஹீரோவோட அப்பா. ஓ இந்த ப்ரூஃப் உங்களுக்கு பத்தலையா, சரின்னு சொல்லிட்டு இப்ப இவரோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. மே 26, 1994 உங்களுக்கு குழந்தை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டினா அவர் வாங்கி கன்ஃபியூஸாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி இப்ப வவ்வால் கூட்டம் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே வவ்வாலாம் பறக்குது. இப்ப அந்த பக்கம் இருந்து உங்களோட அசிஸ்டன்ட் கத்துவாரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொன்ன மாதிரியே கத்துறாரு. இப்ப நீங்க போனீங்கன்னா அவரை காப்பாத்திரலாம், ஆனா யாரையும் ஷூட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை நோக்கி போறாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா இது எல்லாத்தையும் இன்னொரு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைம் லூப்னால
இருந்ததுனால என்ன பண்றேன்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்த ஹீரோல இவரும் ஒருத்தர். இவங்க காப்பாத்த வந்தது யாருன்னு தெரியும்ல? முத்துவேலு. யாரு? இந்த தமிழ்நாடு போலீஸ் ஒருத்தர் பேசினார்ல, என்னோட அப்பான்னு சொன்னார்ல, அந்த ஆள் தான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? நம்ம ஸ்டீபன் அங்க போவாரு, ஒருத்தனை சுற்றுவாரு, இன்னொருத்தனை லாக் பண்ணுவாரு. ஆனா இப்போ ஹீரோ அவர்கிட்ட வந்து துப்பாக்கியை வாங்கி அவங்கள மிரட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்க ஓடின பிறகு ஸ்டீபன் கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்க கூட வந்த எல்லா பேரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண சொல்லுங்க, முதல்ல நாம இங்கிருந்து வெளியே போய் ஆகணும், இவங்களை நம்ம எப்ப வேணா புடிச்சுக்கலாம்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே ஸ்டீபனு எல்லாத்தையும் அந்த கோயில்கிட்ட வர சொல்றாரு. இதே அந்த பீட்டர் கேட்டுட்டு கூட இருந்த போலீஸ அங்க போலான்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒருத்தனை அடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஸ்டீபன் சார்ட்ட சொல்ல வேணாம், சொன்னோம்னா அவர் இவங்களை பிடிக்காம வெளியே வர மாட்டாரு, கேட்டா பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த சிலைக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இங்க இருந்து எப்படி போகணும்னு கேட்க அந்த முத்துவேல் இருக்காருல்ல, சார் இங்க இருந்து எந்த பக்கம் போனாலும் 1 மணி நேரத்துல காட்டை விட்டு வெளியே போயிடலாம், வாங்க எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த சிலை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சரி வேற வழியா போய் பாப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு வழியா போறாங்க. அப்படி போய் கூட மறுபடியும் இந்த சிலை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறாங்க. ரொம்ப நேரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில எல்லாரும் ஒன்னா அந்த சிலை கிட்ட வராங்க. எல்லாருமே பயங்கரமா குழம்பு போயிட்டாங்க. இங்க இருந்து வெளியவே போக முடியாதுன்னு சொல்லி அந்த முத்துவேல் கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கே போயிட்டாப்ல. இப்ப ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இவர்கிட்ட கதை சொன்னார்ல ஒரு ஆளு, அந்த உளவாளி, அப்புறம் ரொம்ப நேரமா இங்க காணான்றத யோசிக்கிறாரு. என்னத்தையோ பண்ணி வெளியே போயிட்டான்றது இவருக்கு தட்டுப்படுது. இவர் என்ன பண்ணிருக்காரு, சுத்தி இருக்கிற மரத்துல எல்லாத்தையும் ஒரு சிம்பிள் வரைஞ்சு வச்சிருக்காரு வட்டமா. ஹீரோ இப்ப அதை போய் நோட் பண்றாரு. இங்க இருந்து வெளியே ஒருத்தர் போயிருக்காரு, அவரை பத்தி எனக்கு தெரியும், எந்த பக்கம் போனாலும் நீங்க 1 மணி நேரத்தை வெளியே போயிடலாம் தானே சொன்னீங்க, இப்ப நம்ம எல்லாரும் இந்த சிலையை சுத்தி வட்டமானு நடப்போம், என்ன அது பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஆளும் இப்படிதான் வட்டமா வரைஞ்சு வச்சிருப்பான். அது நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ சொன்ன மாதிரியே இவங்க ஃபர்ஸ்ட் அந்த சிலையோட பக்கத்துல இப்படி சுத்துறாங்க. 2வது டைம் சுத்தும் போது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. 3வது டைம் சுத்தும் போது இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்காங்க. அதாவது அந்த சிலையை விட்டு நவுந்து வராங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே இருக்க திடீர்னு வாக்கி டாக்கில இருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது. அதை கவனிச்சு அந்த முத்துவேலு, சார் நம்ம ரோட்டு பக்கமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, காட்டுக்குள்ள இருந்தா சிக்னல் கிடைக்காது, காட்டை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட ரோட்டு கிட்ட வந்தாதான் ஏதாச்சும் கொஞ்ச நாச்சு சிக்னல் கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு மழை பெய்யுது. இவங்க எல்லாத்துக்கு பின்னாடி முத்துவேல் வந்துட்டு இருப்பாரு. நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த கைதிகளை ஒருத்தன் வந்து முத்துவேலை துண்டா தூக்கிட்டு போயிரு, கழுத்து நரிச்சு கொலைய பண்ணிடுறான். ஆனா ஸ்டீஃபனு முத்துவேலை வரலன்னு சொல்றதை கவனிச்சு பின்னாடி போய் பாக்குறாரு. பார்த்தா முத்துவேல் செத்து கிடக்குறாரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ சார் இங்க இருந்து போயிடறான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க நடக்க ஆரம்பிக்க இவங்க ஒரு போலீஸா போட்டு தள்ளிட்டு வராங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ அவங்க டீமும் சார் இதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம ஒன்னாவே போலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க திடீர்னு இன்னொருத்தன் வந்து மறுபடியும் பீட்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சத்தத்தை கேட்ட நம்ம ஸ்டீஃபன் வந்து அந்த பீட்டரை காப்பாத்திடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ தனியா இருந்ததுனால இன்னொரு கைதி வந்து ஹீரோ கூட சண்டை போடுறான். ஆனா ஹீரோ ஒரு வழியா அவனை அடிச்சு மேல வந்துடுறாரு. இப்ப மிஞ்சி இருக்கிறது 3 பேர் தான். 3 பேர் தனியா நடந்து போய்கிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு குச்சி எடுத்து ஸ்டீஃபனோட கையில குத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிரு. ஆனா அந்த நேரத்துல பீட்டர் துப்பாக்கி எடுத்து சொல்லான்னு பாத்துருப்பாரு. நம்ம ஹீரோ அதை தடுத்துறாரு. ஸ்டீஃபன் கையில குச்சியை குத்திட்டான்ல, அதை புடுங்கிறாப்புல. புடுங்கினதுமே அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே கீழே விழுந்துருதுங்க. மறுபடியும் காடெல்லாம் இருட்டாயிருது. எப்பயும் போல பயங்கரமா சத்தம் கேட்க எல்லாரும் காதை பத்திர. இப்ப சத்தம் நின்னதும் இந்த தடவை எல்லாரும் மறுபடியும் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ பின்னாடி இருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. அதை கேட்ட பீட்டர், சார் பின்னாடி இருந்து சவுண்டு கேக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல முன்னாடி இருந்து சவுண்டு வருதுன்னு சொல்றாரு. மறுபடியும் சத்தம் கேட்டதும் சார் பின்னாடி இருந்தா கன்ஃபார்மா வருதுன்னு சொல்ல ஹீரோ இல்ல முன்னாடி இருந்தா வருதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு டென்ஷன் ஆன பீட்டர், ஏய் யாரா நீ, உன் பேச்சை கேட்டுதான் இப்ப இவ்வளவு தூரம் வந்தோம், கூட வந்தாங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நீ என்னையும் கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொன்னதும் துப்பாக்கி எடுத்து நீட்டாருங்க. இதை பார்த்ததும் நம்ம ஸ்டீஃபன் அவரை தடுத்துட்டு, நான் அந்த சவுண்டை சொல்லல, காக்காவோட சவுண்டு இந்த பக்கம் தானே கேக்குது, வாங்க இந்த சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போக பார்த்தா இவங்க ரோட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. இவங்க வர நேரம் பார்த்து ஆப்போசிட்ல இருந்து ஒரு காரை வர இவங்க வேகமா போய் அந்த காரை மறைச்சிடுறாங்க. இவங்க போலீஸ்ன்னு தெரியாம டிரைவர் அவங்களை சத்தம் போட்டதும், யோ நாங்க போலீஸ், இன்னைக்கு என்ன தேதின்னு கேட்டதும் மே 26 அப்படின்னு சொல்றாரு. வருஷம் என்னன்னு கேட்டதும் 1994ன்னு சொல்றாங்க. இப்ப சரியா போச்சா, பீட்டர் ஆக்சிடென்ட்னாலதான் நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாரு. இப்ப பீட்டர் எப்படியோ காப்பாத்திட்டாரு. அதனால ஸ்டீஃபனையும் பீட்டரையும் அந்த வண்டியில ஏத்தி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டீஃபன் கிட்ட, நீங்க எங்க இருந்து போங்க, போயிட்டு குடும்பத்தோட இருங்க, அப்ப இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, நீ வரலையான்னு கேட்க எனக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போறாரு. கையில துப்பாக்கியோட போறாருங்க. நேரா அந்த சிலைக்கிட்ட போயிட்டு துப்பாக்கி எடுத்து தன்னோட தலையிலே வச்சு சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. ஏடா இதுக்கடா செத்து போனாருன்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. ஏன்னா இவர் இங்க உயிரோட இருந்தா இந்த டைம் லைன் கம்ப்ளீட் ஆகாதுல்ல. அதனால ஹீரோ அங்க செத்ததும் கரெக்டா இங்க ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறாரு. ஓப்பனிங் சீன்ல அதிர்ச்சி அடைஞ்சு கண்ணு முழிப்பார்ல,
இருக்காங்கல்ல அதே மாதிரி ஆயிருக்காரு. பார்த்தா இவங்களோட ஒய்ஃபுக்கு இப்ப டெலிவரி ஆயிருக்கு, ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. கூட நம்ம ஸ்டீஃபனும் உட்காந்து இருக்காப்ல, யாரு ஹீரோட அப்பா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு தன்னோட குழந்தைய கையில வாங்குறாருங்க. அப்படியே கட் பண்றாங்க. இப்போ முன்னாடி நடந்த மாதிரியே ஹீரோவுக்கு இந்த ஊர்ல டியூட்டி போட்டிருக்காங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு ஜீப்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இந்த தடவை அசிஸ்டன்ட் எல்லாம் வரலைங்க, ஹீரோ தான் எஸ்ஐ. இவங்க கார்ல வந்துகிட்டு இருக்க ஹீரோட அப்பா அம்மா இவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து முன்னாடி ஒரு கார் நிக்குது, அதாவது போலீஸ் ஜீப். யாருன்னு பார்த்தா நம்ம அசோகன் நிக்கிறாரு. அசோகனை பார்த்ததுமே ஹீரோட மூஞ்சியே மாறி போச்சு. என்னடா பழையபடி இந்த டைம் லூப்புக்குள்ள கொண்டு வர போறேன்னு நினைச்சு பயந்துட்டாப்ல. அவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு வந்த ஹீரோ அசோகனை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டாரு. எப்பயும் போல அசோகன் சாரு ஹீரோட குடும்பத்தை பத்தி விசாரிச்சு வந்துகிட்டு இருக்க தனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்றத ஹீரோ சொல்ல, பொண்ணுக்கு என்ன வயசு ஆச்சுன்னு கேட்டதும் இப்பதான் பிறந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னதும் இவங்க ஓப்பனிங்ல கேட்ட மாதிரி எங்களுக்கு ட்ரீட் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து அசோகன் சாருக்கு ஒரு போன் வருது. படத்தோட ஓப்பனிங்ல போன் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி ரிஜு போலீஸ் ஒரு டீம் கிட்ட போயிட்டு வம்பிழுத்து சண்டை போட்டாருன்னு சொல்லி அதே மாதிரி போன் வருது. இதை ஹீரோ ஆல்ரெடி முன்னாடி கேட்டிருப்பாரு. இப்ப மறுபடியும் இதை கேட்டுட்டு சாக்காயிடுறாரு. அப்ப நடந்த விஷயம் இப்ப மறுபடியும் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பயத்தோடய வந்துகிட்டு இருக்க திடீர்னு இவங்க கார் முன்னாடி ஏதோ ஒண்ணு விழுகிற மாதிரி இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குங்க, தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அந்த பொண்ணை ஜீப்ல ஏத்திட்டு நம்ம ஹீரோ மடியில படுக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்துகிட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணு பாக்கெட்ல இருந்து ஒரு செல் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா முன்னாடி வால்பேப்பர்ல நம்ம ஹீரோ வயசான தோற்றத்துல இந்த பொண்ணு கூட இருக்காரு. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து அப்பான்னு சொல்ல அப்படியே மயக்கம் போட்டுருச்சுங்க. இது இருக்கா இல்ல உயிர் போயிச்சான்னு தெரியல. ஹீரோ உடனே வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு ஹீரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நம்ம பாப்பா எங்க இருக்கான்னு கேட்க, என்ன இங்கதான் இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, தூங்க வைக்கலான்னு பாக்குறேன் ஆனா தூங்க மாட்டான்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. அப்படியே சுத்தி பார்த்தா இந்த ஆரம்பத்துல போர்ச்சுகீஸ் மண்ணை ஒருத்தன் இருந்தான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆளு அந்த வெள்ளை குதிரையில வந்து நிக்கிறான். சும்மா இல்லாம நம்ம ஹீரோவே பாக்குறோம். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த உளவாளி சொன்னான்ல, இதெல்லாம் நிப்பாட்டணும்னா நானும் நீங்களும் இந்த காட்டுக்கு வர காரணமா இருந்த விஷயத்த நடக்க விடாம பண்ணணும்னு அந்த விஷயம் ஞாபகம் வர அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஹீரோட பொண்ணு ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்துச்சு, மறுபடியும் இந்த டைம் லூப்லாம் எப்படி கண்டினியூ ஆச்சு, இந்த ராஜா ஏன் ஹீரோ வந்து மீட் பண்ணான்றத மேபி அடுத்த பாட்டுல காட்டலாங்க. படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லைங்க. எப்படா கதையை சொல்ல போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா என்னத்தையோ உளறிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.